திருப்புகழ் 9வது பாடல் பாடுவோம். கருவடைந்து பத்துற்ற திங்கள் வயிற்றிருந்து முற்றிப் பயின்று கடையில் வந்து தித்துக் குழந்தை வடிவாகி கழுவி அங்கே எடுத்துச் சுரந்த முலையருந்து விக்கு கிடந்து கதறி அங்கை கொட்டித் தவழ்ந்து நடமாடி அரைவடங்கள் கட்டி சதங்கை இடுகுதம்பை பொற்சுட்டி தண்டை அவை அணிந்து முற்றிக் கிளர்ந்து வயதேறி அரிய பெண்கள் நட்பைப் புணர்ந்து பிணியுழன்று சுற்றித் திரிந்து அமையும் உன் கிருபை சித்தம் என்று பெறுவேனோ. இரவி இந்திரன் வெற்றிக்குக் குறங்கின அரசரென்றும் ஒப்பற்ற உந்தி இறைவன் என் கிணக்க அர்த்த என்றும் நெடுநீலன் எரியதென்றும் ருத்திரர் சிறந்த அனுமனென்றும் ஒப்பற்ற அண்டர் எவரும் இந்த வர்க்கத்தில் வந்து புனமேவ அரியதன் படைக்கு அர்த்தென்று அசுரர் தங்கி லைக்கட்டை வென்ற அரிமுகுந்தன் மெச்சுற்ற பண்பின் மறுகோனே. அயனையும் புடைத்துச் சினந்து உலகமும் படைத்துப் பரிந்து அருள் பரங்கிரிக்குள் சிறந்த பெருமாளே. பாடல் விளக்கம் பார்ப்போம். கருவிலே சேர்ந்து 10 மாதங்கள் தாயின் வயிற்றிலிருந்து கரு அடைந்து கடைசியில் பூமியில் வந்து பிறந்து குழந்தையின் வடிவெடுத்து குழந்தையை அங்கு கழுவி எடுத்து சுரக்கும் முலைப்பாலை ஊட்டிக் கிடந்தும் அழுதும் உள்ளங்கையைக் கொட்டியும் தவழ்ந்தும் நடை பழகியும் அரைஞாண் கட்டியும் காலில் சதங்கையும் காதில் இட்டு அணியும் பொன் கொலுசு தண்டை அவைகளை அணிந்தும் முதிர்ந்து வளர்ந்து வயது ஏறி அருமையான பெண்களின் நட்பைப் பூண்டு நோய்வாய்ப்பட்டு அலைந்து திரிந்தது போதும். இனிமேல் உனது அருள் கடாட்சத்தை எப்போது பெறுவேனோ. சூரியன் அவனம்சமாக இந்திரன் அவனம்சமாக வாலி வெற்றி வானர அரசர்களாகவும் ஒப்பில்லாத திருமால் வயிற்றிலே பிறந்த பிரம்மன் கர் இனத் தலைவன் ஜாம்பவான் ஆகவும் நெடிய நீலன் அக்கினியின் கூறாகவும் ருத்திர அம்சம் அனுமன் என்றும் ஒப்பில்லாத தேவர்கள் யாவரும் இன்னின்ன வகைகளிலே வந்து இப்பூமியில் சேர்ந்து அரிய படைக்குத் தலைவர் எனத் தேர்ந்து அசுரர்களின் சுற்றமென்னும் கூட்டத்தை வெற்றி கொண்ட ஹரிமுகுந்தனாம் ஸ்ரீராமன் புகழும் குணம் வாய்ந்த மருமகனே. பிரம்மாவையும் தண்டித்துக் கோபித்து உலகத்தையும் படைத்து அன்புடன் அருள்பாலிக்கும் திருப்பரங்குன்றத்தில் வீற்றிருக்கும் பெருமாளே.